ஆமா, பேரவையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், வேற எங்க வைக்க முடியும்? அவங்க தான் 4வது தூணு, நீங்க தான். அதனாலதான் உங்ககிட்ட வைக்கிறோம். அதையும் குறிப்பா தொலைக்காட்சி யூடியூப்புக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த டெய்லி பத்திரிகைன்னு சொல்றவங்க இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் படிச்சேன். 1-2 தவிர ஒண்ணுல கூட ஒரு வரி செய்தி இல்லை நேற்று என்னுடைய உரை. இப்படியும் பத்திரிகை சுதந்திரம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். ஆமா, அரச விமர்சனம் பண்ற மாதிரி உங்களையும் தான் விமர்சனம் பண்ணுவேன். நான் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுவேன். தயவுசெய்து நீங்க கோச்சிக்க கூடாது. இது செய்தியான ஆகும் நினைக்கிறேன். ஆமா, தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் தவறு தானேங்க. அது பத்திரிகை துறையா இருந்தா, வேல்முருகனா இருந்தா என்ன, அரசா இருந்தா என்ன, யாரா இருந்தா தப்புன்னா அனைவருக்கும் தப்பு. அப்படிதான் என்னுடைய அரசியல் வாழ்வு இருக்கு. அதான் ஆத்திரம் வருது, கோவம் வருது. நான் சொல்றேன், இப்ப இன்னைக்கு நான் இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ் மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கீம் எப்படி வந்திருக்கும், எப்படி பொறியியல் கல்வி வந்திருக்கும், எப்படி மணல் குவாரிகளை மாவட்ட அளவில் சிண்டிகேட் பண்ணிட்டு அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்சு அரசுரிமை ஆக்குனது நானு. அப்ப எனக்கு கோவம் வராது? ராமநாதபுரத்துல வந்து ஏழை கூலி குழந்தைகள் சுண்டல் வைக்கிறான், அவனுக்கு மாலை நேர கல்வி திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அப்ப நான் சொல்றேன், ஒரு விஷயம் இருக்கும். அது நான் வேற முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் ஒத்துக்கிறாங்க. வேல்முருகன் சொன்னா அரசுக்கு உதவியா இருக்கும், நல்ல கருத்தா இருக்கும், சொல்லட்டும்னு சொல்ல அனுமதிக்கணும்ல பேரவைத் தலைவர். அவருக்கு எனக்கு நான் வாய்ப்பு அவருக்கு தகராறா? நம்ம 2 பேரும் சேர்த்து பேட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். கூட்டணிக்கு உங்களையும் சேர்த்துக்கிறேன். ஆமா, பேரவையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், வேற எங்க வைக்க முடியும்? அவங்க தான் 4வது தூணு, நீங்க தான். அதனாலதான் உங்ககிட்ட வைக்கிறோம். அதையும் குறிப்பா தொலைக்காட்சி யூடியூப்புக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த டெய்லி பத்திரிகைன்னு சொல்றவங்க இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் படிச்சேன். 1-2 தவிர ஒண்ணுல கூட ஒரு வரி செய்தி இல்லை நேற்று என்னுடைய உரை. இப்படியும் பத்திரிகை சுதந்திரம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். ஆமா, அரச விமர்சனம் பண்ற மாதிரி உங்களையும் தான் விமர்சனம் பண்ணுவேன். நான் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுவேன். தயவுசெய்து நீங்க கோச்சிக்க கூடாது. இது செய்தியான ஆகும் நினைக்கிறேன். ஆமா, தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் தவறு தானேங்க. அது பத்திரிகை துறையா இருந்தா, வேல்முருகனா இருந்தா என்ன, அரசா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன தப்புன்னா அனைவருக்கும் தப்பு. அப்படிதான் என்னுடைய அரசியல் வாழ்வு இருக்கு. அதான் ஆத்திரம் வருது, கோவம் வருது. நான் சொல்றேன், இப்ப இன்னைக்கு நான் இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ் மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கீம் எப்படி வந்திருக்கும், எப்படி பொறியியல் கல்வி வந்திருக்கும், எப்படி மணல் குவாரிகளை மாவட்ட அளவில் சிண்டிகேட் பண்ணிட்டு அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்சு அரசுரிமை ஆக்குனது நானு. அப்ப எனக்கு கோவம் வராது? ராமநாதபுரத்துல வந்து ஏழை கூலி குழந்தைகள் சுண்டல் வைக்கிறான், அவனுக்கு மாலை நேர கல்வி திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அப்ப நான் சொல்றேன், ஒரு விஷயம் இருக்கும். அது நான் வேற முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் ஒத்துக்கிறாங்க. வேல்முருகன் சொன்னா அரசுக்கு உதவியா இருக்கும், நல்ல கருத்தா இருக்கும், சொல்லட்டும்னு சொல்ல அனுமதிக்கணும்ல பேரவைத் தலைவர். அவருக்கு எனக்கு நான் வாய்ப்பு அவருக்கு தகராறா? நம்ம 2 பேரும் சேர்த்து பேட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். கூட்டணிக்கு உங்களையும் சேர்த்துக்கிறேன். ஆமா, பேரவையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், வேற எங்க வைக்க முடியும்? அவங்க தான் 4வது தூணு, நீங்க தான். அதனாலதான் உங்ககிட்ட வைக்கிறோம். அதையும் குறிப்பா தொலைக்காட்சி யூடியூப்புக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த டெய்லி பத்திரிகைன்னு சொல்றவங்க இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் படிச்சேன். 1-2 தவிர ஒண்ணுல கூட ஒரு வரி செய்தி இல்லை நேற்று என்னுடைய உரை. இப்படியும் பத்திரிகை சுதந்திரம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். ஆமா, அரச விமர்சனம் பண்ற மாதிரி உங்களையும் தான் விமர்சனம் பண்ணுவேன். நான் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுவேன். தயவுசெய்து நீங்க கோச்சிக்க கூடாது. இது செய்தியான ஆகும் நினைக்கிறேன். ஆமா, தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் தவறு தானேங்க.